ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கலர் த்ரெட்டு ஜிம்கா ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேங்கிள்லேயே வந்து டபுள் கலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இதில் 2 டிசைன் நம்ம பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் வந்து ஒரு கலர், இன்னொரு ஹாஃப் ஒரு கலர், அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்று விட்டு ஒன்று ஒரு கலர் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்கா பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டு, இது வந்து டபுள் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர், டார்க் கலர் ஒன்று, லைட் கலர் ஒன்று, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளூ தேவைப்படும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வெறும் ஜிம்கா மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு ஜிம்கி வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோவே நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் பேஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன். ஸோ மேலே இருக்க அந்த ஜிம்காஸ் எல்லாம் நீங்களாக தான் மேக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் த்ரெட்டு வந்து ரெண்டுலேயுமே 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க 2 கலர்லேயுமே ஒவ்வொன்று 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ஜிம்கா வந்து சின்ன பேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 15 ஸ்டாண்ட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ் பேஸ் யூஸ் பண்ணனால 20 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை விட பெருசாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25 ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜிம்கா. ஸோ நான் 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜிம்கா பேஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு செரி கலர் மாதிரி இருக்கும். கேமராவில் வேறு கலர் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஒரு செரி கலர். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணி அதை நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக நான் ஒட்டி தான் காமிச்சேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ட்ரை ஆகாமல் நீங்கள் எடுத்து டைட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படியே உருகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஆல்ரெடி வந்து த்ரெட்டு ரேப் பண்ணுறப்பே வந்து 2 மெத்தட் நம்ம பார்த்தோம். ஒன்று இந்த த்ரெட்டோட அந்த எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த ஹோல் கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்னொன்று வந்து ஹேர் பின்னு, நம்ம நார்மல் யூஸ் பண்ணுவோம்ல ஹேர் பின்னு, அந்த ஹேர் பின்னை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வெறும் ஹேர் பின்னை வச்சு மட்டும் எப்படி நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் ஹேர் பின் யூஸ் பண்ணி தான் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. என் கையில் வந்து க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உடனே அந்த க்ளூ வந்து கையில் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளூ அப்ளை பண்ணனால அந்த த்ரெட்டில் வந்து க்ளூ வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருந்து த்ரெட்டு வெளியில் இதாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த க்ளூ வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேர் பின் வச்சு தான் இன்றைக்கான டிசைன்ஸ் ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு இன்னொரு சைடு வந்து த்ரெட்டை ரேப் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று, இது ஒரு கலராக, இதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு கலர் கொடுப்போம். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் வந்து பாதி கிளாஸ் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு.
இவ்வளோ நாள் நம்ம கண்டினியூ பண்ண கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து ஓனாக மேக் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நான் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறையவே ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. ஸோ உங்களுக்கும் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ரீயூசபிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஃப்ளவர் செக் பண்ணி பாருங்கள், ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ரீயூசபிள், வாஷபிள் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லூஸில் ஃப்ளவராகவும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கட்டின பூவாகவும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து த்ரெட்டு ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணதுக்கப்புறமேட்டு இதுக்கு இடையில வந்து கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நம்ம இன்னொரு த்ரெட்டு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, எட்ஜஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டு ரேப் பண்ணுறப்போ நூல் வந்து சைடில் தெரியாமல் நீங்கள் ரேப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என் கையில் க்ளூ வந்து நல்லாவே இதானதுனால த்ரெட்டு வந்து அதில் ஒட்டி இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால் என்னால் சரியாக பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு க்ளூவும் வந்து கையில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் டார்க் கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து லைட் கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ ரெண்டுமே டார்க் கலராகவும் யூஸ் பண்ணாதீங்க, ரெண்டுமே லைட் கலராகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு லைட் கலர் எடுத்திங்கன்னா ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் எல்லோ கலர், லெமன் எல்லோ கலர் இருக்கும்ல, அந்த த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட் எடுத்து அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி நம்ம எப்படி க்ளூ அப்ளை பண்ணோம் அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போது இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க நியூவாக. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூ பண்ண முடியாதுல்ல, அதனால் செகண்ட் பேட்ச் வந்து பேங்கிள் கிளாஸ்க்கான செகண்ட் பேட்ச் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் குரூப்லேயும் நான் சொல்லுவேன், சேனல்லையும் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அந்த எல்லோ கலர் த்ரெட்டுக்கிட்ட மட்டும் குந்தன் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட எந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து டைமண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டோன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்கும்ல நம்ம செயின் ஸ்டோன், அந்த ஸ்டோன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து இடையில த்ரெட்டு வந்து நல்லாவே கேப் தெரியுது, ஏன்னா என்னால் சரியாக ரேப் பண்ண முடியல. நீங்கள் ரேப் பண்ணுறவங்க நல்லா டைட்டாக ரேப் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். வேறு ஏதாவது டவுட்டு
கிளாஸ் டீட்டெயில்ஸ் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.